அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19/4 ஏப்ரல் 19 அன்னைக்கு அட்சய திருதியை திதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அட்சய திருதியை திதி ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையானா ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுது. உங்களுக்கு 1:33 மணிக்கே வந்துடுது. திங்கக்கிழமை அன்னைக்கு 11-13 மணி வரைக்கும் இருக்குது. இந்த முக்கியமான நாளில் நல்ல ஒரு மங்களகரமான பொருள்கள் வாங்குவது இயல்பு. எல்லாரும் அதை தான் வாங்குவாங்க. எனக்கு இதெல்லாம் வாங்க முடியலை அப்படின்ட்டு நினச்சிங்கனாக்கா, அதை விட மிக முக்கியமான மிகவும் எளிமையான ஒரு பொருள் இருக்குங்க. பகவானுக்கு, அதாவது இறைவனுக்கு உகந்த பொருள், நம்மளோட உடல்நிலைக்கு, மருத்துவ ரீதியாக நமக்கு உடல்நிலைக்கு நல்ல ஒரு பொருள், அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு தாங்க அதை சொல்லணும். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமதுரம். இந்த நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது கேட்டிங்கன்னாக்கா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அந்த அதிமதுரம் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த அதிமதுரத்தை வாங்கிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க. மஞ்சள் துணி இல்லைன்ட்டு அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் கூட மஞ்சளை நினச்சி காய வச்சு அதை எடுத்துக்குங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை இரவு ராகு காலம் முடிந்த பிறகு 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுருங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 11-13 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால இந்த இரவு நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது உங்களோட தன தானியமும் நகை போன்ற பொருள்கள் சேர்வதற்கும் நல்ல ஒரு சிறப்பான நேரம். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதி வந்த பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுருங்க. அதாவது அதிமதுரத்தை வாங்கிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்குங்க. அதில் இந்த அதிமதுரத்தை வைங்க. அது கூடவே ஒரு 11 ரூபாய் 10 ரூபாய் நோட்டு ஒன்று, 1 ரூபாய் நோட்டு ஒன்று, கண்டிப்பாக 10 ரூபாயும் 1 ரூபாய் காயின் வைங்க. 10 ரூபாய் நோட்டு ஒன்றும் 1 ரூபாய் காயின் ஒன்றும் வைங்க. நாணயம் இருக்குல்லையா, அதையும் அது கூடயே வச்சுட்டு ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அவ்வளோதாங்க. இதை அப்படியே மடித்து பூஜை அறையில் உங்கள் சுவாமிக்கு பக்கத்தில் பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் எந்த தெய்வம் கும்பிட்டாலும் சரி, உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, முருகர், விநாயகர், இல்லைனா ஆஞ்சநேயர் தான் கும்பிடுவேன், இல்லைனா ராமரை தான் கும்பிடுவேன், நான் அம்பாளை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் அப்படியே பாதத்தில் நீங்கள் இதை மடித்து நீங்கள் வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அதாவது எனக்கு ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கேன், எனக்கு நிறைய பொன் பொருளை கொடுங்க, நான் நல்லா உழைக்கிறேன், எனக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கல, நகை நட்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேர மாட்டேங்குது, அந்த நகை நட்டு எனக்கு சேரணும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், குழந்தை பேர் இல்லாதவங்க அது கூட வேண்டிக்கலாம், குழந்தை பேர் கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், பொதுவாக என்னுடைய கடன் தீரணும், இந்த கடன்லாம் தீர்ந்து இந்த அட்சய நேரத்தில் இந்த கடன்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. அந்த இரவு முழுவதும் அந்த சாமி பாதத்திலேயே அந்த நீங்கள் மடித்து வச்சிங்கல்ல, அது அப்படியே இருக்கட்டும். இதை உங்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமா, கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு தூப தீப ஆராதனையை கண்டிப்பாக காமிங்க. அது கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைய தினத்தில் நீங்கள் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போட்டு முடித்த பிறகு அன்னைக்கு இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னாக்கா குளித்து முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களோட பூஜை அறையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுடுங்க. நேராக பூஜை அறையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. உங்களோட பணம் வச்சு எடுக்கிற பீரோவில், இல்லை நான் பணம் வேறு இடத்துல கபோர்டில் கூட வச்சு எடுப்பேன், துணிமணிலாம் அங்கே தான் இருக்குன்னா அங்கே வச்சுக்கோங்க. எங்கே பணம் வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல இது நீங்கள் கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. அது கூடவே நம்ம இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய் இதெல்லாம் வைக்கிறதுனால இன்னும் அதிக சக்தி அதுக்கு கிடைக்குங்க. அதனால தான் இந்த 11 ரூபாய் காயினை நம்ம 11 ரூபாய் பணம், அதாவது 10 ரூபாய் ஒன்று, 1 ரூபாய் நாணயத்தையும் வைக்க சொல்கிறது. இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது அப்படியே பீரோலையே இருக்கட்டும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது உங்களுக்கு நல்லா உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்வீங்க. அதனால இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. இதை நீங்கள் திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 1 மாதம் கழித்து கூட இதை நீங்கள் எடுத்து அந்த
பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, விநாயகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, முருகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொண்டு போய் உண்டியலில் போட்டுருங்க. இல்லை அந்த அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சூடமோ சாம்பிராணியோ இல்லை ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியும், ஏதோ ஒன்று. அந்த 10 ரூபாய்க்கு பூவெல்லாம் வாங்க முடியாது, ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா உண்டியலில் கூட நீங்கள் போட்டுடலாம். அந்த காசை வந்து உண்டியல்லே போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அதிமதுரம் வச்சிங்கல்ல, இதை எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகள் அதுவும் ஓடுற நீர்நிலைகளில் விட்டிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு கடல் இது மாதிரி இல்லை ஆறு ஓடுறது அது மாதிரி விட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல வளமானதாக இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் போக முடியாது எங்களெல்லாம், அப்படியெல்லாம் பக்கத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அப்படியே மடித்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாங்க. அதனால் தப்பு எதுவும் கிடையாது. ரொம்ப காலம் இருந்தாலும் அந்த பூச்சி பிடிச்ச மாதிரி போயிடும். அந்த அளவுக்கு விடக்கூடாது. அது வந்து பூச்சி பிடிச்சி போகவே கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே எடுத்து நீங்கள் நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை நாளில் தான் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறதுனால, அதுவும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நமக்கு வந்து கஷ்டங்கள் தீரும், கடன்கள் தீரும், நம்ம வந்து வாழ்க்கை நல்ல வளமானதாக இருக்கும், பொன் பொருள் நமக்கும் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்த வேண்டுதல்களை வச்சு இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை நன்னாளில் உங்களுக்கு வளமான ஒரு நல்ல ஒரு பொன்னான வாழ்க்கை கிடைக்கும். பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.